अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுவில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு மைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். இது பற்றி சரித்திரம் கூட சொல்லப்படுகிறது. யாரோ ஒரு கவிக்கும் இவருக்கும் சற்று விவாதம் ஏற்பட்டதாகவும் அந்த சமயத்திலே எம்பெருமானுடைய திருவடிகளை குறித்து தாம் ஸ்தோத்திரம் செய்வதாக அந்த கவி சொன்னதாகவும் இவர் எம்பெருமானுடைய பாதுகைகளை குறித்து நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், அதுவும் 1000 ஸ்லோகங்களை பண்ணுகிறேன் என்று வேதாந்த தேசிகன் அருளி செய்ததாகவும் அதன்படியே அவர் அந்த பாதுகா சகஸ்திரத்தை அருளி செய்ததாகவும் சரித்திரம் சொல்லப்படுகிறது. இந்த இப்பொழுது நாம் அனுபவிக்கவிருக்கிற 450வது ஸ்லோகத்திலே அதை பற்றி வேதாந்த தேசிகனே குறிப்பாலே அருளி செய்கிறார். இந்த 450வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், நான் சட்டென்று 1000 ஸ்லோகங்கள் பண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் பாதுகையினுடைய ஒலியை கேட்கிற பொழுது 1000 தானா என்று கேட்பது போலே இருக்கிறது. உண்மையிலே பாதுகையினுடைய பெருமையை 1000 ஸ்லோகத்திலே அடக்கிவிட முடியுமோ? அப்போ 1000 தானா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவ்வளவுதானா என்னுடைய பெருமை என்று பாதுகை கேட்பது போல இருக்கிறது என்று வேதாந்த தேசிகனே அருளி செய்கிறார் இந்த ஸ்லோகத்திலே. ஆதௌ சஹஸ்ரமிதி யத் சகசா மயோக்தம் துஷ்டூஷதா நிரவதிம் மகிமார்ணவந்தே ஆம்ரேடயஸ்ய தகிமேதத் அமிருஷ்யமாணா மஞ்சுஸ்வனேன மதுஜின் மணிபாதுகே த்வம். ஆதௌ சஹஸ்ரமிதி யத் சகசா மயோக்தம். ஆதௌ அந்த ஆரம்பத்திலே என்ன பண்ணினேன்? சஹஸ்ரமிதி நான் 1000 ஸ்லோகங்களை பண்ணுகிறேன் என்று சகசா உக்தம் மயா உக்தம். சகசா என்னால் என்ன? திடீர் என்று சொல்லிவிட்டேன். திடீரென்று 1000 ஸ்லோகம் பாதுகையை பற்றி நான் பண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் பாதுகை எப்படிப்பட்டது என்றால், நிரவதிம் மகிமார்ணவந்தே, எல்லையில்லாத மகிமையை உடையது, எல்லையில்லாத மகிமையை உடைய உன்னை, அதாவது இந்த பாதுகையை இப்படி துஷ்டூஷதா நான் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு விருப்பமுடையவனாய் எல்லையற்ற மகிமை உடையவளான அந்த பாதுகா தேவியே, உன்னை பற்றி நான் என்ன சொல்லிவிட்டேன்? சட்டென்று 1000 ஸ்லோகங்கள் பண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் ஏதது அமிருஷ்யமானா, இதை நான் சொல்லப்பட்டதை பொறுக்க மாட்டாதவளாய் கொண்டு நீ என்ன பண்ணுகிறாய்? என்னை பார்த்து அத என்ன பண்ணினாள் நீ? ஆம்ரேடயஸ்யத ஆம்ரேடயசி. ஆம்ரேடயசி என்னால் என்ன? திருப்பி திருப்பி சொல்லுகிறாய். உன்னுடைய எத்தாலே சொல்லுகிறாய். மஞ்சுஸ்வனேன துவம் ஆம்ரேடயசி, உன்னுடைய இனிமையான ஓசையாலே திருப்பி திருப்பி ஒரு வார்த்தையை சொல்லுகிறாய். கிமே தது, கிமே இது என்ன? 1000 ஸ்லோகம்னு சொல்லிட்டீரே திடீர்னு, 1000 ஸ்லோகம் தானா எனக்கு என்று கேட்பது போலே. அதாவது பாதுகை ஸ்லோகத்தில் இருக்கிற மற்ற சப்தங்களை வைத்து அந்த அர்த்தத்தை நாம் கொள்ள வேண்டும். நிரவதியும் மகிமார்ணவம் என்று சொன்னபடியினாலே எல்லையற்ற மகிமையுடைய பாதுகையை போய் நான் 1000 ஸ்லோகத்திலே துதிக்கிறேன்னு சொன்னான். அப்போ என்ன எல்லையற்ற மிகுமே எப்படி 1000ல் அடக்க முடியும் என்று கேள்வி எழுகிறது அல்லவா?
அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் இப்படி காட்டுகிறார் வேதாந்த தேசிகன் என்று கொள்ளலாம். அதாவது என்ன சொல்லுகிறார், நீ 1000 தானா, 1000 ஸ்லோகம் பண்ணுகிறேன்னு சொன்ன, அப்போ 1000 தானா, 1000 எத்தனை 1000 பண்ணினாலும் தகுமே, 1000 என்று அப்படி கேட்கிறா போலே இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே மிக ரசமாக வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். அதற்கு மேலே அடுத்தபடி, அதாவது இந்த பாதுகையினுடைய ஓசை கேட்கிற பொழுது அது ஏதோ ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறது அல்லவா. அந்த ஓசை என்ன விஷயத்தை தெரிவிக்கிறதுன்னு சொன்னால் 1000 தானா என்கிற ஓசையை தெரிவிக்கிறது என்பது போல இந்த கருத்தை காட்டுகிறார். ஏன்னா எத்தனை பண்ணினாலும் எம்பெருமானுடைய பெருமை, அந்த எம்பெருமானுடைய பாதுகையினுடைய பெருமை, இதெல்லாம் எத்தனை 1000 சொன்னாலும் அது அடங்கவே அடங்காது. ஆனால் 1000ன்னு சொன்னால் அப்போ 1000 தானா என்று கேட்பது போலே இருக்கிறது என்று அதுதான் இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார். அடுத்தபடியாக 451வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார், எம்பெருமான் புறப்பாடு எழுந்தெழுகிற பொழுது அவனை எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனை சேவிப்பதற்கே அங்கே அடிக்கடி நாரதர் வருகிறார் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. ஆழ்வார் கூட அருளி செய்கிறார். பெரியாழ்வார் ஒரு பாசுரத்திலே சொல்கிற, சேமமுடை நாரதனார் சென்று சென்று துதிச்சிரஞ்ச கிடந்தான் கோயில் பூமருவி புள்ளினங்கள் புள்ளரையன் புகழ்குழரும் புனலரங்கமே என்று சேமமுடை நாரதனார் சென்று சென்று துதித்திரஞ்ச என்று அந்த நாரதர் அடிக்கடி போய் அந்த ஸ்ரீரங்கநாதனை சேவித்து விட்டு வருவாராம். இப்பொழுது அவர் என்ன பண்ணுகிறார்னா, நாரதர் எப்பொழுதும் வரப்பொழுது கையில் அந்த வீணையோடு தான் வருவார்னு சொல்லுவார். வீணையும் கையுமான அந்தரங்கர் என்று அவரையும் சொல்லுவதுண்டு. அதனால் அப்படி வரக்கூடியவர் அவர். அப்படி வருகிற பொழுது என்ன பண்ணுகிறாருன்னா, அந்த வீணை ஓசையை நிறுத்தி விடுறாரு. எதுக்காக வீணை ஓசையை நிறுத்தி விட்டார்னா, அப்போ தான் பாதுகையினுடைய ஓசை கேட்கும் என்று அந்த பாதுகையினுடைய ஓசையிலே ஆசையாலே நாரதரன் கூட தந்தம் வீணையை மறந்து வீணையை நிறுத்திவிட்டு அப்படி நிசப்தமாக இருந்து கேட்கிறார் என்று சொன்னால் அந்த பாதுகையினுடைய ஓசையினுடைய பெருமையை என்ன சொல்வது என்று அந்த அர்த்தத்தை தான் இந்த 451வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பரிமித பரிபர்கம் பாதுகே சஞ்சரிஷ்ணௌ त्वयि विनिहित पादे लीलया रंगनादे नियमयति विभंजीं नित्यमेकांतसेवी निशमयितुमुदारान् நாரதஸ்தே நினாதான். எம்பெருமான் பெரிய பரிவாரங்களோடு தான் வீதிகளிலெல்லாம் எழுந்தருளுவான். எத்தனை ஆனை குதிரைகள் என்ன, எத்தனை வாத்தியங்கள் என்ன, அத்தனையும் இருக்கும். ஆனால் தன்னுடைய அந்த ஸ்வஸ்தானம் எழுந்தருளுகிற பொழுது எப்படி எழுந்தருளுவன்னா, பரிமித பரிபர்கம், மிகவும் குறைவான பரிபர்கம், அந்த பரிவாரங்களோடு தான் உள்ளே எழுந்தருளும். ஏதோ 2 கொடை, ஒரு சாமரம், இவ்வளவுதான் இருக்குமே தவிர அதிகமான பரிவாரங்கள் அது உள்ளே எழுந்தருளுகிற பொழுது இருக்காது. பாதுகே சஞ்சரிஷ்ணௌ, அப்படி எம்பெருமான் தொய் வினிகித பாதே லீலையா ரங்கநாதே, அப்படி ரங்கநாதன் என்ன பண்ணுறான், ஒரு பரிமித பரிபர்கங்களோடு, அதாவது மிகவும் குறைவான கொஞ்சமாக இருக்கக்கூடிய குடை சாமரங்கள் முதலானவற்றோடு மட்டுமே அவன் என்ன பண்ணுகிறான், அப்படி சஞ்சரிக்கிறான், தன்னுடைய சந்நிதிக்குள்ளே சஞ்சரிக்கிறான். அப்படி அவன் ஏகாந்தமாக இருக்கிற காலத்தில் அவனை சேவிப்பதற்குத்தான் அங்கே நாரதர் வருவர். அவர் என்ன பண்ணுவார், நித்தியம் ஏகாந்த சேவி, நாரதரை சொல்லுகிறார். நாரதா நித்தியம் ஏகாந்த சேவி, மிகவும் ஏகாந்தமாக நான் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற அந்த காட்சியை சேவிக்க வேண்டும் என்பதற்காக நாரதர் வருகிறார். அப்படி வருகிற பொழுது என்ன பண்ணுகிறார் அவர், நியமயதி விபஞ்சீம் நிஷமயித்து முதாரான் நாரதஸ்தே நினாதான். அவர் என்ன பண்ணுகிறாருன்னால், அந்த தன்னுடைய வீணை ஒலித்து கொண்டிருக்கிறதோ இல்லையோ, வீணையை வச்சு அவர் இந்த இந்த பாதுகையினுடைய சப்தத்தை கேட்கணும், அதாவது உன்னுடைய சப்தத்தை கேட்க வேணும். தேனினாதான் நிஷமயித்தும், உன்னுடைய சப்தத்தை தான் கேட்க வேணும் என்பதற்காக என்ன பண்ணுகிறார்னா, விபஞ்சீம் நியமயதி, தன்னுடைய அந்த வாத்தியத்தை நிறுத்தி விடுகிறார். கையில் அவர் ஏதோ ஒரு வாத்தியம் வைத்து கொண்டிருக்கிறார். அது வீணை என்று சொல்லலாம், தம்பூரா என்று சொல்லலாம், ஏதோ ஒரு விதமான ஒரு விஷயத்தை அவர் கையில் வைத்து கொண்டிருக்கிறார். அந்த வாத்தியத்தை என்ன பண்ணுகிறார்னு கேட்டால் அவர் நிறுத்தி விடுகிறார். ஏன்னா அப்போ நிறுத்தினாத்தான் இந்த பாதுகையினுடைய ஓசை நன்னா கேட்கும் என்று. இதெல்லாம் மறுபடியும் ஆழ்வாரை பற்றி சொல்ல வேண்டும் என்னால், ஆழ்வாருடைய திருவாய்மொழியை கேட்கணும்னா எப்பேற்பட்டவர்களும் தங்களுடைய வார்த்தைகளையும் நிறுத்தி விடுவார்கள்.
திருவாய்மொழி அப்படி நிசப்தமாக இருக்கிற பொழுது தான் திருச்செவி சாத்தனம். அதுவும் எம்பெருமான் பரிமித பரிபருகா என்று சொல்லப்பட்டபடி பெரிய பெரிய பரிவாரங்கள் ஆனை குதிரை தேர் முதலானதெல்லாம் இல்லாமல் ஏகாந்தமாக எழுந்தொழி இருக்கிற காலத்தில் மற்ற ஓசைகள் அத்தனையும் நிறுத்தி விடுவன். இன்னும் அவனை துதிப்பதற்கு வரக்கூடிய முனிவர்கள் கூட தங்களுடைய ஓசையை நிறுத்தி விடுவார்கள். என்ன கழுப்பான்னு கேட்டார், இந்த பாதுகையினுடைய ஓசை, அதாவது பாதுகையாக நம்மாழ்வார், அவருடைய ஓசையாக திருவாய்மொழி, அதை கழுக்கிறான் எம்பெருமான் என்று அப்படியும் இதற்கு அர்த்தம் சொல்லலாம். அடுத்தபடியாக 452வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமான் எழுந்தொழுகிற பொழுது அந்த உள்ளுக்குள்ள பாதுகையினுடைய ரத்தனங்கள் ஒலிக்கிறது. அவனை சேவிப்பதற்காக அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லாம் ஓடி வருவாளாம். அப்படி ஓடி வருகிற பொழுது அவர்களுடைய வளைகளெல்லாம் ஒலிக்கிறதாம். அது எதை காட்டுகிறது என்னால், இந்த ரத்தன வளைகளினுடைய சப்தங்களுக்கு பதில், அதாவது இந்த பாதுகையினுடைய ஒலிக்கு இவர்கள் பதில் ஒலி கொடுக்கிறார்கள். பாதுகை ஏதோ தெரிவிக்கிறது அந்த தன்னுடைய ஓசையாலே, அதற்கு பதில் தெரிவிப்பது போல அந்த வளையோசை அமைந்திருக்கிறது என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்தில் மிக அழகாக தெரிவிக்கிறார். விஹரதி விஷிகாயாம் ரங்கநாதே சலீலம் கமனவஜ விலோலைஹி கர்ப்பரத்னைஹி கொணந்த்யாஹ மணிவலய நிநாதைஹி மஞ்சுளைஸ்தே திசந்தி பிரதிவச்சனமுதாரம் பாதுகே பௌரநார்யா. பௌரநார்யா என்னாலன்னா அந்த புரியிலே இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது ஸ்ரீரங்கப்பட்டணத்தில், ஸ்ரீரங்கமாகிற பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள், அவளெல்லாம் என்ன பண்ணுகிறான்னா ஓடி வருகிறார்கள். எப்பொழுது என்னால், எம்பெருமான் வீதியிலே விகரதி வீசிகாயாம் ரங்கநாதே சலீலம், அந்த வீதிகளிலே என்ன பண்ணுகிறான் ரங்கநாதன், அப்படி சலீலம் விகரதி, ரொம்ப விளையாட்டாக அந்த இடத்துலலாம் அப்படி சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி சஞ்சாரம் பண்ணுகிற பொழுது அந்த அழகை சேவிக்கணுமே, அதற்காக என்ன பண்ணுகிறார், அங்கேருந்து பெண்கள் எல்லாம் ஓடி வருகிறார். ஓடி வருகிற பொழுது அந்த சமயத்தில் இந்த இவர் சஞ்சாரம் பண்ணுற பொழுது இவருடைய பாதுகையிலிருந்து ஒலி எழுகிறது. கமன வச விலோலைஹி கர்ப்பரத்னைஹி கொணந்த்யாக. அப்போ அந்த கமன வச விலோலைஹி என்று எம்பெருமான் எழுந்தொழுகிற காலத்திலே அந்த பாதுகையினுடைய கர்ப்பரத்தனம் உள்ளுக்குள்ளே அமைத்திருக்கிற ரத்தனங்கள்னாலே கொணந்தி அந்த ஒலி எழுகிறது. அந்த ஒலிக்கு எதிரொலி கொடுக்கிறார்கள். யாருன்னு கேட்டா, இவர் மணிவலய நிநாதைஹி மஞ்சுளைஹி தே திசந்தி பௌரநார்யா. அந்த பௌரநார்யா, இந்த ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய அழகான பெண்கள், அவர்களெல்லாம் இந்த எம்பெருமானுடைய அழகான நடையை சேவிக்க வேண்டும் என்று ஓடி வருகிறார்கள் அல்லவா. ஓடி வருகிற பொழுது அவர்கள் கையிலே அணிந்திருக்கக்கூடிய வளைகள் இருக்கிறதே, அந்த வளைகளிலிருந்து சில இனிமையான ஒலி எழுகிறது. அந்த ஒலி எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், பிரதிவச்சனமுதாரம் திசந்தி, இந்த பாதுகையிலிருந்து எழுந்த அற்புதமான ஒலிக்கு அது பிரதிவச்சனம், பதில் சொல்லுவது போலே, இதோ நாங்களும் வந்து விட்டோம் என்று பதில் சொல்லுவது போலே அது இருக்கிறது என்று. அதாவது எம்பெருமான் எழுந்தொழுகிற பொழுது அவனுடைய பாதுகையில் இருக்கக்கூடிய ரத்தனங்கள் ஒலியை எழுப்புகின்றன. அந்த நடைகளை சேவிப்பதற்காக ஓடி வருகின்ற ஸ்திரீகள் அவர்களுடைய கையிலேயும் கூட ரத்தன வளைகள் அணிந்திருக்கிறார்கள். மாணிக்கங்களால் இழைக்கப்பட்ட வளைகளை அணிந்திருக்கிறார்கள். அந்த வளைகளினுடைய ஒலி இப்பொழுது கேட்கிறது. அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், பாதுகையினுடைய ஒலிக்கு அது பிரதிவச்சனம் கொடுப்பது போலே, எதிரொலி கொடுப்பது போலே அந்த ஒலி அமைந்திருக்கிறது என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே அந்த பாதுகையினுடைய ஒலியை அனுபவித்தார் வேதாந்த தேசிகன். இன்னும் அவருடைய அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि
हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ